ஆமேன். 2024 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் கர்த்தர் ஒரு முறை கூட நமக்கு துரோகம் பண்ணவில்லை, அநியாயம் பண்ணவில்லை, அக்கிரமம் பண்ணவில்லை, விட்டுவிடவில்லை, கைவிடவில்லை. அவர் நல்லவராகவே இருந்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அந்த தேவாதி தேவனுக்கே மகிமை கனமும் துதியும் உண்டாவதாக. கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் சிந்தைகளையும் இருதயங்களையும் திசை திருப்ப நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. செய்தியின் தலைப்பு நாம் யாவரும் அறிந்தவையே, அன்புக்குரிய குணாதிசயங்கள் பார்ட் 3 பகுதி 3 நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள். Turn your Bible to the book of 1 Corinthians chapter 13. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. என கருமையானவர்களே, இந்த வசனத்தின் மீது கைகளை வைப்போம். இதில் உள்ள 3 காரியங்களை நாம் தியானிக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. நல்ல பிதாவே, தாகத்தோடு ஏக்கத்தோடு நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் தாரும். மாத்திரமல்ல, நாங்கள் இந்த வார்த்தையை கேட்டு எங்கள் வாழ்க்கை மாறுதலுக்குட்படுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிற ஒரு செவிகளை, இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வார்த்தையை நம்பி கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே, இந்த இடத்துல அடியாரணி தாழ்த்தி நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வசனம் மாத்திரம் இந்த இடத்துல கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. மீண்டும் இந்த வசனத்தை வாசிப்போம். ஏற்கனவே நம்ம அதை பார்த்துட்டோமா? ஏற்கனவே அயோக்கியமானதை செய்யாது அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ அடுத்த பகுதியாக வாசியுங்கள். தற்பொழிவை நாடாது, சினமடையாது. இந்த 3 காரியங்களை இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. என்ன பாஸ்டர் மெதுவாக போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு, நான் பல முறை வரலாற்று பிரசங்கங்கள் பண்ணுவதில் எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு, உங்கள் யாவருக்கும் தெரியும். ஆனால் இப்போ தான் நான் சில இதில் ரியலைஸ் பண்ணுறேன், இதுவே நமக்கு அடிப்படையான காரியமே இன்னும் தெரியாமல் நம்ம இருக்கிறோம். வரலாறு தெரிஞ்சு என்ன பண்ணுறது, விவேகம் தெரியணுமே, நம்ம தெரிய வேண்டிய காரியங்கள் நம்ம புரிந்து கொள்ளணுமே. அதனால தான் மெதுவாய் கரவலாடுகளை நடத்துவது போல் நான் நடத்துகிறேன். ரொம்ப ஸ்பீடாலாம் நம்ம போக முடியாது, மெதுவாக தான் போக முடியும். அப்போ தான் கற்றுக்கொள்ள முடியும். அதுதான் பிரயோஜனமாக இருக்கும், வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஆகவே தேவன் உதவி செய்வாராக. அப்போ பைபிள் சொல்லுகிற இந்த 3 காரியங்கள், குணாதிசயங்கள், அன்புக்குரிய குணாதிசயங்கள் பகுதி 3லே இந்த 3 காரியங்களை தியானிக்க போகிறோம். 1, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அருமையானவர்களே, தற்பொழிவை நாடாத ஒரு அன்பு, தற்பொழிவை நாட அல்லது விருப்பமே இல்லாத ஒரு அன்பு இந்த உலகத்தில் இருக்குது. ஆண்டவர் வைத்து போயிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்ம இந்த தற்பொழிவு அப்படிங்கிறதுக்கு பலவிதமான கருத்துக்களை நம்ம மனதில் பதிய வைத்திருக்கிறோம். இப்போ நான் கேட்பேன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவீங்க. தற்பொழிவு என்றால் என்ன? ஒரு 2 பேராவது யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தற்பொழிவு அப்படின்னா? எப்படி? தன்னைத்தானே, இப்போ சுய புகழ்ச்சி, சுய புகழ்ச்சி வேற. தற்பொழிவுன்னா என்ன? மழை பொழிவா, பனி பொழிவா, அப்புறம் என்ன வெயில் மழைன்னு சொல்றாங்க. நம்ம கேட்டதே இல்லை அந்த வார்த்தையெல்லாம். மழைன்னா தண்ணி ஊத்து, அதான் மழை. வெயில் மழையா? புயல்னா என்னன்னு கேட்டிருக்கிறோம். புயல்னா பயங்கரமாக காத்தடிக்கும், அவ்வளோதான். அக்கினி புயலுங்கிறான், சூரியன்லே புயலுங்கிறான்.
நமக்கு குழப்பமா இருக்குல்லவா? தற்பொழிவுன்னா என்ன? ஹலோ சீனியர் சிட்டிசன், ஏதாவது அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுகிற விஷயம். நான் ஒரு விளக்க சொல்றேன். பைபிள் சொல்றபடி தற்பொழிவை நாடாது அப்படின்னு பைபிள்ல சொல்லுது. அப்படின்னா சுயநலமல்லாத அன்பு, சுயநலமற்ற அன்பு, எதையுமே தனக்கென்று அது யோசிக்காது, பிறருக்கென்று யோசிக்கக்கூடிய அன்பு, பிறரை பற்றியதான கரிசனை, பாரமுடைய அன்பு. என்ன கருமையானவர்களே, பிறர் நலனும் கருதக்கூடிய, சரி நமக்கு தான் இப்படி நடந்து போச்சு, மற்றவங்களுக்காவது நல்லது நடக்கணுமே. நம்ம அப்படிதான் பார்த்தீங்கன்னா, நம்ம ரோட்டில் போகிற போது போலீஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அல்லது நம்ம பாதுகாக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா, பின்னாடி வர்றவங்க அத்தனை பேரையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பான். சார் போகாதீங்க, சார் போகாதீங்க சொல்கிறானா? சார் நிற்கிறாரு, பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, போகாதீங்க, ஹெல்மெட் இல்லைங்களா, ஓரம் கட்டுங்க, ஓரம் கட்டுங்க. அந்த இடத்துல ஒரு டீ கடை இருக்கும் பார்த்துக்கங்க, அவர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். அப்போ தான் அவர் அதை பார்த்தார இல்லையோ, எண்ணெயை எண்ணெயை போட்டு டக்குன்னு அப்படியே சூடாக பச்சி வடை போட்டுக்கிட்டு இருப்பார். கொளுத்துன்னு கொளுத்துவார். அவர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். அவர் அப்புறம் போலீஸ்காரங்க அப்படி கும்பிடுவார். சார் எப்போ வருவீங்களா, மறுபடியும் எப்போ சார் வருவீங்க அப்படி. அன்பானவர்களே, இப்போ நல்ல கவனிங்க, மற்றவர்களை குறித்த கரிசனை. சில பேர் பார்த்தீங்கன்னா, விடு போகட்டும், நம்மள்கிட்ட 100 ரூபா வாங்கிட்டாங்க, அவன் 1000 ரூபா வாங்கிட்டான், அது 3 பேர் போகிறான் பார். எப்படி நமக்கு முள்ளு குத்திருச்சு, நமக்கு முள்ளு குத்தி, சார் அந்த பக்கம் போகாதீங்க முள் இருக்கு அப்படின்னு சொல்றது சுயநலமற்ற அன்பு. ஆனால் இப்படி சில பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. பேசாம ரோடு போட்டு 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 விடு, என்ன நடக்குன்னு பார்த்துருவான். அப்புறம் விழுந்த உடனே, ஐயோ சார் சொல்லான் இருந்தேன் சார், குத்திங்களா, குத்திருச்சு, ஐயோ பார்த்தீங்களா, இப்படிதான் சார். அவன் 4 பேர்த்த காப்பாற்றிடுவான், ஆனால் இவனுக்கு அந்த நல்ல எண்ணம் கிடையாது. சுயநலமற்ற அன்பு இருக்கத்தானே செய்யுது, இருக்கத்தானே செய்யுது. ஒன்றில் போய் யாராவது நஷ்டம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா, ஒரு அழகான ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு காரியத்தில் நம்ம இறங்குறோம், அது நமக்கு ஆசீர்வாதமாக அல்லது நன்மை அடைஞ்சிட்டோம்னா அது நமக்கு லாபமாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை அதில் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம்னா அது நமக்கு ஒரு நல்ல பாடம், இனிமேல் நம்ம அதை செய்யக்கூடாது அப்படின்னு. இதெல்லாம் நல்லவர்கள் சிந்திக்கிற செயல்கள். ஆனால் இந்த சிந்தனையே கெட்டு போன ஆட்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் எப்பயுமே குதர்க்கமாக தான் சிந்திப்பாங்க. குதர்க்கமான சிந்தனையாளர்கள், குதர்க்கமான சிந்தனை உடைய மனிதர்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவனையே காப்பாற்ற மாட்டான், உண்மைதானே? கிறிஸ்தவனை காப்பாற்ற மாட்டான், கிறிஸ்து தான் காப்பாற்றுவார். அவனே சொல்லுவான், சார் என்னாலலாம் ஒன்றுமே பண்ண முடியாது சார், நீங்கள் கிறிஸ்துவகிட்ட முறையிடுங்க அப்படின்ட்டு போயிடுவான். அப்போ கிறிஸ்தவனை காப்பாற்ற முடியாத ஒரு பரிதாப நிலையில தான் நம்ம இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நல்ல கவனிங்க, இப்போ சுயநலமற்றதான அன்பு, சுயநலம் அல்லாத அன்பு, இது எதுவுமே எதிர்பார்க்காது, நலம் விரும்பி நலத்தை தான் விரும்பும், நலத்தை தான் யோசிக்கும். கெட்ட சிந்தனைகள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கவே இருக்காது, கெட்ட காரியங்கள்லாம் இருக்காது, கெட்ட அடுத்தவங்களுக்கு அநியாயம் நடக்கணும் அப்படின்லாம் நினைக்காது. ஒரு இதில் போய் நஷ்டம் அடைஞ்சிட்டாங்கன்னா 10 பேர்த்துக்காவது சொல்லிடுவாங்க, சார் அங்கே போகாதீங்க, அங்கே போகாதீங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க, வேணாம் அவன்கிட்ட கொடுக்காதீங்க அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஏன் அப்படின்னா, நாம் அடைஞ்ச நஷ்டம் வேற யாரும் தவிக்கக்கூடாது. அப்படி நலம் விரும்பி, அதுக்காக இவங்க எந்த ஈட்டையும் பெற்றுக்கொள்வதில்லை, எந்த கையூட்டு பெற்றுக்கொள்வதில்லை, எந்த விதமான லாபகரமும் இவங்களுக்கு கிடையாது. பட் ஸ்டில் அவங்களை அறியாமலேயே அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பு ஒரு சுயநலமற்ற அன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. எதிர்பார்ப்பில்லாத அன்பு. இன்னைக்கு கணவன் மனைவி கிட்டேயே இவங்க ஃபண்டு ஒதுக்குறாங்க. எப்படி? மனைவி ஃபண்டு தனியா, புருஷன் ஃபண்டு தனியா. உன்னை சேர்த்து வச்சதே ஒரே ஃபண்டாக இருக்கணும்னு தான். எப்படி?
சேர்த்து வச்சதே, கல்யாணம் பண்ணி வச்சதே எதுக்கு தான்? ஒரே ஃபண்டாக இருக்கணும்னு தான். 9 ஃபண்ட் இருந்துச்சுன்னா அது குடும்பம் இல்லை. ஃபண்டை பிரிக்கிறாங்க, ஃபண்டை பிரித்து விட்றாங்க. பிரித்து இது மனைவி ஃபண்டு, இது புருஷன் ஃபண்டு, அதுக்கப்புறம் பிள்ளைகள் ஃபண்டு வரும் தனியாக. அருமையானவர்களே, கணவனாக கொடுத்து இதை செலவுக்கு வச்சுக்க அப்படின்னாருன்னா அது வேற. அப்போ நம்ம தெரியாமல் எடுத்து வைக்கிறது வேற, தெரியாமல் எடுத்து வைக்கிறது வேற. அன்பானவர்களே, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தான் குடும்பத்துக்குள்ளே கூட இந்த சுயநலமான அன்பு வந்து விட்டது. சுயநலமான அன்பு வந்து விட்டது. நம்ம சாப்பிட்ருவோம், அந்த ஆளுக்கு பழைய சோறு இருக்குது, ரைட். சுயநலமான ஒரு அன்பு, அவருக்கும் நம்ம பங்கு கொடுக்கணும் இல்லைங்க. அது எப்படிப்பட்ட ஆளாக இருக்கட்டும், அதுவும் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள். அப்போ தற்பொழிவை நாடாத ஒரு அன்பு பைபிளில் தெளிவாக சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து சபைக்கு. ஏப்பா, நீ பெரிய ஆளாரு, சிறிய ஆளாரு, நீ அதாரு இதாரு, நீ முதல்ல சுயநலமற்ற அன்பு உனக்குள்ள இருக்கா? அப்போ தான் நீ உண்மையான கிறிஸ்தவர், உண்மையான கிறிஸ்தவர். சுயநலமற்ற அன்பு எனக்குள்ள எப்படிப்பட்டதா வேலை செய்து? நான் ஏற்கனவே அன்பை பற்றி சொல்லும்போது சொன்னேன், தான் புள்ளன்னா அன்பு வேற மாதிரி இருக்கும், வேறொரு பெற்ற புள்ளன்னா. ஆமாம், இந்த வசனம், இந்த கவிதை, இதெல்லாம் இங்கே வேலையாகாது, அதெல்லாம் பேச்சுக்கு தான். ஆனால் ப்ராக்டிக்கலாக வரும்போது அது வாய் வயிறு வேற தானுங்களே. என்னதான் இருந்தாலும் ரத்தம் சந்து அந்தந்த ரத்தத்தோடு தான் அது சேரும் அப்படிம்பாங்க. ஸோ அதனால நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது இயற்கையாகவே ஆண்டவர் உருவாக்கி தந்த ஒரு விஷயம், அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இப்போ இந்த உண்மையான அன்புள்ளவர்கள் பிறருடைய நன்மையை நாடுவார்கள், பிறருடைய அந்த தங்களுடைய சுய லாபத்துக்காக, சுயநலத்துக்காக எதையுமே செய்யாம அதை குறைத்து கொண்டு பிறர் நலம் வாழ விரும்புகிறவர்கள் தான் இந்த தற்பொழிவை நாடாதவர்கள். எனக்கு அருமையானவர்களே, இப்படி வார்த்தையில் சொல்லலாம், பிறருக்கு கண்ணியாகவோ இடையூறாகவோ இருக்க மாட்டாங்க, மற்றவர்களை கண்ணியில சிக்க வைக்கவும் மாட்டார்கள், காப்பாற்ற தான் நினைப்பாங்க. பிறரை தேவையில்லாமல் முகஸ்துதி செய்ய மாட்டார்கள், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் அவர்கள் உண்மையை பேசக்கூடிய நேர்மையானவர்கள். இவர்களுக்கு பாராட்டெல்லாம் பூமியில் கிடைக்காது. இப்படிப்பட்ட அன்புடையவர்களுக்கு ஆமாம், இந்த பூமியில் அங்கீகரிப்பு கிடைக்காது அவ்வளவுக்கா. ஏன்னா இது கர்த்தருடைய கேரக்டர், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த குணாதிசயம். இந்த குணாதிசயம் சுயநலமற்ற அன்பு. எங்கேயாவது ஆண்டவர் போய் அவர் தன்னுடைய சுய லாபத்துக்காக எங்கேயாவது போய் காரியத்தை செய்ததாக நம்ம பார்க்கிறோமா? இல்லை. எல்லாமே பிதாவின் மகிமைக்காக, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக அவர் செய்ததை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்ப இந்த இடத்துல நமக்குள் இருக்கிற இந்த கிறிஸ்துவின் அன்பு தற்பொழிவை நாடாதிருந்தால்தான் அது உண்மையான கிறிஸ்துவின் அன்பு, அல்லது நமக்குள்ள இருக்கிற அன்பு உண்மையான குணாதிசயங்களை பெற்ற அன்பு. தன்னலமற்ற அன்பாக இருக்கிறதா, சுயநலம் அல்லாத அன்பாக இருக்கிறதா, அல்லது எதிர்பார்ப்புடையதா இருக்கிறதா என்பதை நீங்கள் தான் பரிசோதிக்க வேண்டும். நீங்கள் தான் உங்கள் இருதயத்தை, உங்கள் மனதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். அப்ப வேதம் சொல்லுகிற ஒரு சில காரியங்களை நான் எடுத்து காண்பிக்க வாஞ்சிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 17வது அதிகாரத்திலே தாவீது, அவருக்கு தன்னலமற்ற அன்பு அவருக்குள் இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, கோலியாத் என்பவன் எழும்பி இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்து நிற்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பக்கம் நிற்கிறார்கள், கோலியாத்தினுடைய கூட்டம், பெலிஸ்தீனுடைய சேனை ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கிறது. பெலிஸ்தீனுடைய சேனைக்கு அவன் தலைமைத்துவத்திலே நின்று கொண்டு கோலியாத்து கர்ஜித்துக் கொண்டிருக்கிறான். இந்த இஸ்ரவேலினுடைய பக்கம் நிற்பதற்கு ஒருவர் கூட இல்லை. சவுல் இருக்கிறார்கள், அப்னேர் இருக்கிறார்கள், தாவீதின் அந்த ஈசாயின் குமாரர்கள் இருக்கிறார்கள். ஒருத்தர் கூட அவங்க they are not able to come forward to fight against the Philistine. பெலிஸ்தீனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு வருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. They postponed the fighting day by day. அவர்கள் அடுத்தடுத்து நாளுக்கு அவர்கள்
அக்கால தாமதம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்ப இப்படி போயிட்டு இருக்கிறப்ப தான் தாவீதை கர்த்தர் உள்ள அனுப்புறாரு. நீ போய் சாப்பாடு கொண்டு கொண்டு கொடுத்துட்டு அவர்களுக்கு எப்படி யுத்தம் இருக்குது, யுத்தத்தினுடைய நிலவரம் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீ கேட்டுட்டு வா அப்படின்னு அனுப்புறார். ஈசாய் அனுப்புகிறார். அப்பா கொடுத்த வேலை, அப்பாவுக்கு மகனுக்கு சரியான பேச்சுவார்த்தையே இல்லை. தாவீதை ஒரு பொருளாவே மதிக்கல, ஒரு மகனாவே மதிக்கல ஈசாய். அப்படிப்பட்ட நிலையில் இருந்ததான இந்த இந்த தாவீது இப்பொழுது ஒரு தகப்பன் சொன்ன இந்த வேலையை பொறுப்பெடுத்துக் கொண்டு அவன் சாப்பாட்டு பாத்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு யுத்தத்துக்கு போகிறான். இப்போ யுத்த காலத்திலே போய் அவர்களை பார்த்து விசாரித்து எல்லாம் பண்ணிட்டு வரலான்ட்டு போகும்போது இவன் கர்ச்சித்து கொண்டிருக்கிறான். இப்போ எல்லாரும் யுத்தத்துக்கு போகாமல் இருந்ததுக்கு பயம் என்ன, காரணம் என்ன தெரியுமா? கொண்டு விட்டான்னா என் குடும்பத்தை யார் பார்க்கறது, பிள்ளைக்குட்டியில் யார் பார்க்கறது, அடிச்சு விட்டான்னா. இப்ப இந்த இடத்துல எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் சுய காரியங்களை யோசிக்க ஆரம்பித்தார்கள். ஆனா தாவீது ஒருவன் தான் இவன் துணிந்து சொல்லுகிறான், ஏப்பா இந்த யுத்தத்தை நான் நடத்துறேன்ப்பா, ஐ வில் கோ அண்ட் ஃபைட் அகைன்ஸ்ட் திஸ் பெலிஸ்டியன், இந்த பெலிஸ்தீனுக்கு விரோதமாக நான் யுத்தம் பண்ணுகிறேன் என்று வைராக்கியமாய் அவன் துணிந்து நின்றான். கர்த்தருடைய ஜனங்களே, நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ எவ்ரிஒன். ஒவ்வொருத்தரும் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி, தன்னலமற்ற அன்பு இருந்தாதான் நீங்க முன்னாடி நிற்க முடியும். புரியுதுங்களா? சுயநலமான ஒரு அன்பு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த அன்புனால நீங்க முன்னாடி நிக்கிற மாதிரி நிக்கலாம், ஆனா வெற்றி வாய்ப்பு கிடையாது. அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. இந்த ஃப்ரண்ட் லைன்ல நின்னவங்க எல்லாம் ஜெயிக்கல, ஆனா யார் ஃபார்வர்டா வந்து முன்னாடி யுத்த களத்துக்கு போனானோ அவன் ஜெயித்தான். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அன்பு தற்பொழிவை நாடாது. அவன் சுயநலமற்ற அன்பு எதையும் அவன் சொல்றான். எப்ப ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, ஒரு முறை என்னுடைய ஆடுகளை அது கவி கொண்டு போனது, நான் வேகமாய் ஓடி அந்த சிங்கத்தினுடைய வாயிலிருந்து என்னுடைய ஆட்டை எடுத்து அதை கிழித்து போட்டேன் என்று சொல்லுகிறான். ஒரு ஆட்டை காப்பாற்றுறதுக்கு உயிரை பணையம் வச்சிருக்கிறாங்க. நீங்களும் நானும் இருந்தா என்ன பண்ணிருப்போம்? அட ஒடியா போயிட்டு போதியா ஒரு ஆடுவோம், நம்ம போய் நம்மளை கிழிச்சு போட்டுருச்சுன்னா, அது ஆட்டை விட்டுட்டு இப்போ நம்மளை பிடிச்சிருச்சுன்னா. அருமையானவர்களே, செய்திகள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ரெண்டு பேரை யானை, ஒரே யானை 2 பேரை கொண்டுட்டு யானை அழுதுகிட்டு இருக்குது. அந்த யானை பேர் தெய்வானையா. நான் கேட்டோன்னு மிரண்டிட்டேன். கேட்டோன்னு எனக்கு அப்படியே ஆஹா அங்கே இருக்கு போல் இருக்கு. நீங்க யாரப்பா சிரிக்கிறீங்க? நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? அப்ப கரெக்ட், அப்ப என்னோட தான் இருக்கிறீங்க. நீங்க 2 பேரை கொண்டுருச்சு, கொண்டுட்டு அது உட்காந்து அழுகுது, அது கதறுது, அப்படியே தாரதாரியா கண்ணீர் ஊத்துதா. அது அழுகிறத பார்த்தா நமக்கு அழுவரும். மிருகங்கள் கூட எவ்வளவு மாறி இருக்கு பாருங்களேன். இந்த மனுஷனுக்கு தான் கல் மனசு, விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை, இறங்கி போகிற கௌரவமாக குறைஞ்சிட போகுது. இருக்க போகிறது கொஞ்ச நாள், அவ்வளோதான். ஆனால் இந்த கொஞ்ச நாளுக்குள்ள நம்ம ஆண்டவருக்குரிய குணாதிசயம் நம்ம வராமல் எதுவுமே மாற போகிறது இல்லைங்க, எதுவுமே மாறாது. அன்பானவர்களே, அப்ப தாவீது அவன் வெற்றி பெறுவதற்கான முதல் காரணமே, அவன் ஏற்கனவே இவன் இன்னைக்கு தான் பழக்கப்பட்டவன் இல்லை, ஏற்கனவே பழகியவன். அதுல தன்னுடைய சுய லாபத்துக்காக சுயநலத்துக்காக எதையுமே அவன் செல்ஃபிஷா செய்து கொண்டதில்லை. தன்னுடைய ஆட்டை காப்பாற்றுவதற்காக எந்த எல்லைக்கும் போய் அவன் இறங்கி அதை வீழ்த்தி அந்த உயிரோடு கூட திருப்பி கொண்டு வருவதில் அவன் திறமை வாய்ந்தவன். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நான் அப்படித்தான். இந்த குணாதிசயம் நமக்கு தேவை. எல்லாத்தையும் நம்ம ஆதாயப்படுத்தலாங்க, எல்லாத்தையும் நம்ம உருவாக்கலாம், எல்லாத்தையும் நமக்கு பேர் புகழெல்லாம் நமக்கு கிடைக்கும், எல்லாத்தையும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட குணாதிசயத்தை எல்லாம் நீங்கள் காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது.
இது உங்க மனசு சம்பந்தப்பட்டது, உங்க கேரக்டர் சம்பந்தப்பட்டது. இந்த மிருக குணங்கள் எல்லாம் ஒளிஞ்சு போய் அப்படியே ஒரு குழந்தை தன்மை வரும் பார்த்தீங்களா, எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம், அந்த கிறிஸ்துவின் அன்பு, சுயநலமல்லாத அன்பு. தாவீது ஒரு முறை சொல்றான், ஒரு கரடி வந்துச்சியா, அப்படித்தான் நான் கொன்னேன் அதை. இந்த பெலிஸ்தீன் அது மாதிரி ஒண்ணுதான் ஐயா. இப்ப ஆடை காப்பாற்றி பழகினவன் இப்ப மனிதர்களை காப்பாற்ற பழகிவிட்டான். இப்ப மனிதர்களை மாத்திரமல்ல, தன் தேசத்தை காப்பாற்ற பழகினான். அது மாத்திரமல்ல, அவன் சொல்லும்போது சொல்லுகிறான், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். நீ யாரை நிந்தித்தியோ அந்த நிந்தனருக்கு பத்தியா, அந்த நிந்தனையை நீக்கி போடுகிற ஒரு ஆற்றல் உடையவனாய் அவன் புறப்பட்டு வந்தான். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறணும்னா இந்த தன்னலமற்ற அன்பை வளர்த்து கொள்ளுங்க. இது தானா ஒவ்வொரு நாளும் இது நம்ம டெய்லி ஜெபம் பண்ணோம்னா வந்துருமா? வராது. டெய்லி வேதம் வாசிச்சோம்னா வந்துருமா? வராது. நல்ல கவனிங்க, இது தற்பொழிவை நாடாத இந்த அன்பு டெய்லி ஜெபம் பண்ணா வந்துருமா? வேதம் படிச்சோம்னா வந்துருமா? இல்லைங்க. அப்படின்னா நமக்கு முன்னாடியே வந்திருக்குவேன். நம்மெல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு பைபிளை படித்த காலமெல்லாம் உண்டல்லவா? அப்படின்னா வந்திருக்கணுமே. அப்போ எப்படிங்க அது வரும்? கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் வரான் பாருங்க, அப்போ மட்டும்தான். ஏன்னா நம்மளை விட வேகமாகவும் துரிதமாகவும் 24 மணி நேரத்துக்குள்ள அல்லது 48 மணி நேரத்துக்குள்ள 36 மணி நேரத்துக்குள்ள வேதத்தை முடித்து கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த குணாதிசயம் இருக்கா என்னன்னு தெரியல. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த குணாதிசயம் வேண்டுமானால் வேதம் படித்து நான் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டானா வந்துரும்லாம் கிடையாது. அப்படி உத்தரவாதம்லாம் ஆண்டவர் பண்ணலை. ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதனோ ஒரு ஸ்திரீயோ வந்துவிட்டால் அவர்களுக்குள் இந்த அன்பு கண்டிப்பாய் வந்துடும். உங்களோட கர்த்தர் பேசுனா ஒரு அழிய சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அன்பானவர்களே, நீங்க கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் உள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, ஆண்டவரே நான் உமக்குள்ள இருக்கிறேன், உம கைக்குள்ள இருக்கிறேன், நீ என்ன செஞ்சாலும் எனக்கு பரிபூர்ண சம்மதம். அந்த மனப்பான்மை இருக்கு பாருங்க, சுயநலமற்ற அன்பு. எதையும் எதிர்பார்க்காது, எதையும் எதிர்பார்க்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நேபுகாத்நேச்சாருக்கு முன்னாடி மரண தருவாயில் நின்று கொண்டிருக்கிறார்கள், மரண விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறார்கள். they are point of death. எனக்கு அருமையானவர்களே, they are standing before the நேபுகாத்நேச்சார். நேச்சாருக்கு முன்னாடி நின்று கொண்டு, ராஜாவுக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறாங்க. மரண விளிம்பு. அவன் நினைச்சா என்னன்னாலும் செய்யலாம். அப்ப அவங்க சொல்றாங்க, அவர் காப்பாற்றுவாரியா? அப்படி காப்பாற்றாம போனாலும் சரி. இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? முதல்ல இந்த வார்த்தையை நம்மால பிரகடனப்படுத்த முடியுமா? எனக்கு ஆண்டவர் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி அப்படின்ற அந்த வார்த்தையை நம்மால சொல்ல முடியுமா? இட் இஸ் டூ டிஃபிகல்ட். ஏன் தெரியுமா? கர்த்தருக்குள் இருக்கிற மனுஷனாலே மனுஷியினால மட்டும்தான் ஆண்டவரே இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே லார்ட், தேங்க்யூ லார்ட் ஃபார் எவ்ரிதிங். ஈவன் டிசப்பாயின்மெண்ட் கம்ஸ், தட்ஸ் ஓகே. போராட்டம் வருதா? ஓகே ஆண்டவரே. ஹாப்பி மூமெண்ட் வருதா? சந்தோஷம் ஆண்டவரே. பயங்கரமான நெருக்கடி வருதா? ஓகே, தேங்க்யூ லார்ட் ஃபார் த பர்மிஷன். நீங்கள் கொடுத்த அனுமதிக்காக நன்றி ஆண்டவரே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் இந்த சுயநலம் அல்லாத தன்னலமற்ற அன்பு தாவீதுக்குள்ள. அதனால தான் தாவீது அவன் சிங்கத்தை ஜெயித்தது பெரிதல்ல, அவன் கரடியை ஜெயித்தது பெரிதல்ல, அவன் பெலிஸ்தியனை ஜெயித்தது பெரிதல்ல. இறுதியாக அவன் மக்களுடைய இருதயங்கள் எல்லாம் ஜெயிச்சுட்டான் பாருங்க. மக்களுடைய இருதயங்கள் எல்லாம் அவன் ஜெயிச்சு இப்ப எங்க வந்து நின்றுட்டான் தெரியுமா? கர்த்தர்ட்ட மோதுறான், கர்த்தர்ட்ட மோதுறான். கர்த்தர்ட்ட மோதும் போது கர்த்தர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொன்னார்.
வேற யாரையுமே சொல்லலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விசேஷமான கிருபைகளை, விசேஷமான காரியங்களை கொடுக்குறாரு. ஆனால் அதில் தாவீதுக்கு கொடுத்த ஒரு விஷயம், ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு யூனிக் நேம் என்னன்னா, என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய இருதயத்தை அடையணும் அப்படின்னா இந்த தன்னலமற்ற அன்பு நமக்குள்ள வரணும். அப்படிப்பட்ட அந்த கிருபைகளை கர்த்தர் தருவாராக. எனக்கு அருமையானவர்களே, அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னா, நீங்கள் வெற்றி பெறணும்னா, நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா இந்த குணாதிசயத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. நீங்கள் கேளுங்க, இதை கேளுங்க. நீ மிக்சியும் கிரைண்டரையும் சுத்திலையும் கேட்டுட்டு இருக்காத. அதெல்லாம் வாங்கிறதுக்கு பலனை தருவார். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒன்றும் எதுவுமே தேவையில்லை. நம்ம அதுக்காக இம்பார்ட்டன்ட் எடுத்து ஜோமன்னுன்ற அவசியங்கள் கூட இல்லை. அதை தந்துடுவார் ஆண்டவர். இதை தேடு முதல்ல. இதுதான் ப்ரையாரிட்டி. எனக்கு அருமையானவர்களே, எதுக்கு ஜெபத்துக்கு வரலன்னு அடிச்சுக்கிறேன் நான். எல்லாம் நீங்கள் அப்படியே கொடுக்குறத பூரா வாரி அள்ளி நிலாவில் என் பிள்ளைகளுக்கு எனக்கு நிலம் வாங்கி வைக்கிறதுக்கா? ஒன்றும் இல்லையா. நம்ம இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. உங்கள் ஆத்துமாவுக்காக நான் பாரப்படுறேன், உத்தரவாதம் பண்ணுறேன். எபிரேய ஆக்கியவன் அதைத்தான் சொல்கிறாரு. அவங்க உங்களுக்காக, உங்கள் உஜீவனுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் உங்களை வருத்தத்தோடு நடத்தும்படி தயவுசெய்து நடந்துக்காதீங்க கெஞ்சுறார் அவரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படித்தான் நாங்களும் உங்களை கெஞ்சுறோம். ஜெபத்துக்கு வாங்க, முன்னாடி வாங்க, சீக்கிரம் வாங்க, பயபக்தியாக இருங்க, பரிசுத்தமாக இருங்க, நல்லதை பேசுங்க, நல்லதை சிந்திங்க, நல்லதை செயல்படுங்க, வேதத்தை வாசிங்க, ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நீங்களே பரிசோதனை பண்ணி பாருங்கள். வேதம் படிக்காமல் ஒரு காரியத்தை செஞ்சு பாருங்கள், ஜோம் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள், அதனுடைய சக்ஸஸையும் பாருங்கள். ஜோம் பண்ணிட்டு வேதம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதனுடைய சக்ஸஸை பாருங்கள், வித்தியாசம் தெரியும். அருமையானவர்களே, ஆண்டவர் அப்போ ஜீவனை பணயம் பண்ணி தன்னை பற்றி யோசிக்கவே இல்லை. தாவீது தன்னை பற்றி யோசிக்கலை அப்படின்னா ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு. அவன் பாடினான், புகழ்ந்தான், கர்த்தரை மகிமைப்படுத்தி எல்லாம் செய்தான். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஒரு ஆபத்துன்னு வரும்போது தன் ஜீவனை கூட அவன் பெருசாக நினைக்கல. தன்னலமற்ற சுயநலமற்ற அன்பு. அருமையானவர்களே, இன்னைக்கு எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்னைக்காவது ஒன்றும் இல்லை, அவங்கள்ட்ட போய் பேசணுன்றதெல்லாம் வேணாம். ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்களை ரட்சிங்கப்பா, இந்த ஊர் மக்களை ரட்சிங்கப்பா, இந்த ஜனங்களை ரட்சிங்கப்பா, இந்த குடும்பத்தை ரட்சிங்கப்பா, ஆண்டவரே பிரிஞ்சு போயிருக்கிறாங்க ஆண்டவர், இவங்களை ரட்சிங்கப்பா. நம்ம என்னைக்காவது அப்படி ஒரு பாரம் உண்டாயிருக்குதா? நம்மளை சந்திக்க வர்றவங்க, ஆண்டவரே இவங்க ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே அப்படிங்கிற அந்த பாரம் உடையவர்களாய் நாம் இருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்க்க தேவ ஆவியானவர் உதவி செய்வாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ரெண்டாவது ஒரு விஷயத்தை இதிலேயே சொல்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். ராகாப் என்பவள் யார்? வேசி. நமக்கு எல்லாம் அப்படித்தானே தெரியும். அவள் எங்கே தங்கி இருந்தாள்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எரியோ கோட்டையினுடைய மதில் சுவரிலே அவள் தங்கி இருந்தாள். ஏன் அவளுக்கு தங்குறதுக்கு கூட இல்லையா? இடமே இல்லையா? காம்பவுண்ட் வாலில் தான் போய் தங்கணுமா? ஊரை சுற்றிலும் இருக்கிற கோட்டை மேலே தான் போய், அந்த கோட்டைய மதில் சுவர்கள் மேலே தான் போய் தங்கணுமா? அருமையானவர்களே, எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்க. ஏய், நீ செய்கிற தொழில் சரியில்லை, நீ முதல்ல ஊருக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, நீ முதல்ல கிளப்பி விட்டாங்க. இவள் போய் மதில் சுவரில், வீடு இல்லை, சொந்த இடம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போய். இப்போ நடந்த சம்பவத்தை பாருங்க. இவள் இருக்கிறது எரிகோ பட்டணம். எரிகோவின் மதில்களிலே அவள் மதிலிலே குடியிருக்கிறாள். அந்த எரிகோ மதில் சுவரனுடைய ஆராய்ச்சியை நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், 4 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது 1 2 3 4, அந்த 4 குதிரைகள் அந்த ரதத்தை பூட்டி அந்த மதில் சுவரில் ஓட்ட முடியுமா? அப்படின்னா அந்த மதில் சுவர் எடுத்தால் தண்டியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 20 அடியாவது, 22 அடியாவது இருக்குமா?
4 குதிரைகளும் ஓடணும்ல. அந்த ரதத்தை பூட்டி ரதத்தில் இது பண்ணி 4 குதிரையை பூட்டி ஓடலாமா? அவ்வளவு பெரிய மதில் சுவர். அதிலே குடியிருக்கிறாள். எனக்கு அருமையானவர்களே, இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எகிப்தில இருந்து விடுதலை பெறாங்க பாருங்க. இந்த செய்தி எல்லாம் அவளுக்கு பிபிசி நியூஸ் மாதிரி அவளுக்கு போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு நியூஸையும் கேள்விப்படுகிறாள். இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளக்கிறார். பார்வோனின் சேனையை சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கடித்து போட்டார். இதெல்லாம் உள் வாங்கிக்கிட்டே இருக்கா. எரிகோக்குள்ள இருக்கிறவன் ஒருத்தனும் அதை பற்றி கண்டுக்கவே கிடையாது. வெளியில் இருக்கிறவனும் கண்டுக்கல, உள்ள இருக்கிறவனும் கண்டுக்கல. ஆனால் மதில் சுவரிலே குடியிருக்கிறவர்கள் அந்த அப்டேட் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் திடீரென்று 2 பேர் வர்றாங்க. வேவுக்காரர்கள் அந்த வேசியின் வீட்டுக்கு உள்ள பிரவேசிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்கள் இஸ்ரவேல் ஜனம், நாங்கள் யூதர்கள், நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். இந்த பட்டணத்தினுடைய காரியங்களை கர்த்தர் அழிக்க போறார். அப்படிங்களா? அவள் மறைத்து வைக்கிறாள். அவங்கள காப்பாற்றுகிறாள். இதை கேள்விப்பட்டு உளவாளி மூலமாய் கேள்விப்பட்ட அந்த ராஜா, எரிகோவின் ராஜா ஆள் அனுப்புறான் இவங்க வீட்டுக்கு. யார் வந்தா அப்படின்னு. ஆமையா 2 பேர் வந்தாங்க, ஆனால் போயிட்டாங்க. இப்படியே போனதான் பார்த்தேன், அவங்க போயிட்டாங்க. நல்லா கவனிங்க, இவங்க பட்டணத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க, மதில் சுவரில் தான் இருக்கிறாங்க, அங்கே தான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இவளுடைய அந்த செயல்பாடு பத்திரமாய் பாதுகாத்து ராஜா அவங்களுடைய ஆட்கள்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கயிற்றின் மூலமாய் கீழே இறக்கி விடுகிறாள். இறக்கி விடுறப்ப சொல்கிறாங்க, இந்த பட்டணத்தை கர்த்தர் எங்கள் கையிலே ஒப்பு கொடுக்கும்போது உன்னையும் குடும்பத்தையும் உனக்கு உண்டான யாவற்றையும் நாங்கள் காப்பாற்றுவோம் என்று உத்தரவாதம் கொடுக்கிறார்கள். இப்போ பியூட்டி என்ன தெரியுங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஒரு 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 20 ஆண்டுகள் கழிச்சு ஆண்டவர் உங்கள் கையில் குறைஞ்சபட்சம் ஒரு 200 கோடியை தட்டி விடுறாரு. அப்பா 20 வருஷம் எப்போ பாஸ்டர் வரும் அப்படின்றீங்களா? ஒரு 200 கோடியை தட்டி விடுறாரு. அப்போ உங்களுக்கு என்ன நினைப்பு வரும் தெரியுமா? முதல்ல நீங்கள் எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலும் எவெல்லாம் நமக்கு அநியாயம் பண்ணலாம், எவெல்லாம், ஏன்னா அவனை பழி வாங்கிறதுக்கு. ஆமாம், அப்போ தான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும். ஏன்னா பவர் வந்துருச்சு இல்லை, எனர்ஜி வந்துருச்சு இல்லை, பூஸ்ட் கிடைச்சிருச்சு இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா பழி வாங்குற எண்ணம் பயங்கரமாக நமக்குள்ளே வரும். ஆனால் ராகாப்பு அப்படி அல்ல. யார் புறக்கணித்தார்களோ, யார் நீங்கள் பட்டணத்துக்குள்ளே இருக்கக்கூடாது வெளியில் போன்னு தள்ளுனாங்களோ, அந்த கூட்டத்தை, அவர்கள் சொந்த ஜனத்தை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய சகோதர சகோதரிகளை அரவணைத்து எரிகோ பட்டணத்தின் அழிவிலிருந்து அவள் காப்பாற்றினாள். சுயநலமற்ற அன்பு. அருமையான தெய்வ பிள்ளைகளை, உங்கள் கையில் கர்த்தர் பலமாக உங்களை ஆசீர்வதிப்பாரானால் நீங்கள் அந்த நேரம் தான் கவனமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? உங்களுக்கு யார் அநியாயம் பண்ணாங்களோ, உங்களுக்கு யார் உங்களை கண்ணீர் வடிக்க வச்சாங்களோ, யார் உங்களுக்கு கஷ்டப்படுத்தினாங்களோ, அவங்களுக்கு முதலாவது உங்கள் கையினால் ஆசீர்வாதத்தை அனுப்புங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தருடைய குணம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் சத்துருக்களை. நம்ம யாராவது, இஸ் தேர் எனிஒன், மாமனாரை நேசிக்கிறவங்க, மாமியாருக்கு உம்மா கொடுக்குறவங்க, யாராவது நேசிக்கிறவங்க, நம்ம இன்னும் சத்துருவாக தானே பார்க்குறோம். அதை நம்ம பார்வை இன்னும் மாறலையே. என்னையவே நிறைய பேர் அப்படித்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும். ஆனால் எனக்கு வேற வழி இல்லை. நான் அதுக்காக உங்களுக்கு இந்த பக்கம் எப்படி சொல்லி கொம்பு வச்சுக்கிட்டு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அப்படிலாம் நெருக்க முடியாதல்லவா அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்போ ராகாப்பு அந்த நேரத்தில் அவங்கள ஒதுக்காம, அதான் சுயநலமற்ற அன்பு. உங்களை கர்த்தர் எந்த நிலையில் ஆசீர்வதிப்பார், அதில் மாற்றமே இல்லை.
அட் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல உங்களை தூக்கிடுவார். ஆனால் அது வரைக்கும் உங்களுடைய கிரியை, உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய பரிசுத்தம், உங்களுக்கு ஆண்டவருக்கும் உள்ள உறவு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பாடு மாதிரி. இதெல்லாம் கரெக்ட் பண்ணிகிட்டே ஒரு அட்டிக் பண்ண ஓகே, பரிசுத்தம் ஓகே, உண்மை ஓகே, தசம் வாங்க ஓகே, காணிக்கை ஓகே, ஆலயத்துக்கு வருவது ஓகே, ஜபிப்பது ஓகே, உபவாசிப்பது ஓகே, இப்படி இல்லை ஆண்டவர் ஓகே பண்ணிகிட்டே வருவார். எல்லாமே இன்ட்டு போட்டுக்கிட்டே வந்தார்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நான் என்ன சொல்லணும், என்ன நடக்கும்னு உங்களுக்கு சொல்லித்தான் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஆண்டவர் இதெல்லாம் பார்ப்பார். அந்த பாயிண்ட்ல வந்த உடனே ரைட், யூ ஆர் குவாலிஃபைடு, யூ ஆர் எலிஜிபிள், யூ ஆர் வெல் பீங், தூக்குடா. ஆண்டவர் அப்படியே அடுத்த நிலைமையில் அப்படியே டாப்பில் கொண்டு போய் நிப்பாட்டுவார். தாவீதுக்கு என்னைக்காவது தெரியுமா தாவீது ராஜாவா வருவோம்னு என்னைக்காவது நினச்சிருப்பானா? நாத்தத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், அவனை கொண்டு போய் அரசனாக்கி அழகு பார்க்கிறார் ஆண்டவர். படிப்பு கிடையாது, எந்த விதமான ட்ரைனிங் கிடையாது, முறைப்படி ட்ரைனிங் எடுத்தது கிடையாது, எந்த விதமான ப்ராப்பரான எந்த காரியமும் கிடையாது. பார்த்தாரு, ஏப்பா நீ எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன், இதை விட ஒரு குவாலிஃபிகேஷன் எதுவுமே தேவையில்லை, நீ முதல்ல வா அப்படின்னு கூப்பிட்டு வச்சு சிம்மாசனத்தை கொடுத்தார் ஆண்டவர். உங்களை என்னை ஆண்டவர் விட்டுருவாரா? இப்போ மாற வேண்டியது என்ன தெரியுங்களா? பவுடர் அடித்து முகத்தை இல்லை, உங்கள் சுருக்கத்தையெல்லாம் நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணாதீங்க, விட்டுருங்க. உங்கள் நரைச்சதெல்லாம் நீங்கள் டை அடித்து கருப்பாக்கி அப்புறம் மறுபடியும் வெள்ளையாக ஒரு நாள் ஆயிரும். இதெல்லாம் நம்ம வெளியரங்கமான ஒரு தோற்றத்துக்கு நம்ம அப்படியே கிளாமராக இருக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே பூரா வெள்ளை அடிக்கப்பட்ட, சொல்லுங்களேன். அப்போ தன்னலமற்ற அன்பு நமக்கு தேவை. அந்த அன்பு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்படி இல்லையா, உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படிங்கிறார். சவால் வர்றார் ஆண்டவர். அப்போ சுயநலமல்லாத அன்பு. அதுக்காக நம்ம தெரியாத போகாத வரவனு இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டு நாம் பிச்சை எடுக்கிற நிலைமை வந்துடக்கூடாது. தனக்கு பின்ன தானமும் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம அங்கேருந்து நடந்து வரக்கூடாது. நம்ம பஸ்ஸில் போகிறதுக்கு தான் காசு நம்ம கொடுத்துருக்கிறாரு. நம்ம முதல்ல நம்ம வேலையை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும், அந்த ஸ்டேஜில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம். ஒரு கடை நிறுவனர் அப்படி தான் அவர் போட்டிருக்கார், என் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் கடன் கொடுத்தே நான் இந்த நிலைமை ஆகிட்டேன். ஒன்று யாரையா கடன் கொடுக்க சொன்னது? இந்த கருமையானவளே, ஒன்று யார் கடன் கொடுக்க சொன்னது? நாளைக்கு தர்றேன், அடுத்த மாதம் வாங்கிக்க, ஒரு வாரம் கழித்து வாங்கிக்க. இப்போ கடையில் ஜாமான் வாங்கிறதுக்கு காசு கிடையாது, கடையில் ஜாமான் வாங்கி வைக்கிறதுக்கு காசு கிடையாது. இப்போ அப்படியே இல்லை. இப்போ இவருடைய தப்பு என்ன? ஆரம்பத்திலேருந்து இவர் கொடுத்தது கடன் அன்பை என்னத்தை முறிக்குமா? அன்பை முறிக்கும். அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். அது வேறு இடத்துல கொண்டு போய் செய்வாங்க. அன்பானவர்களே, அப்போ அந்த அன்பு, அந்த தன்னலமற்ற சுயநலமற்ற அன்பு. ரெண்டாவது பகுதிக்கு போவோம். என்ன சொல்லுது பைபிள்? அன்பு சினமடையாது. சினம்னா என்ன? கோபம். கோபப்படாதவங்க யாராவது இங்கே இருக்கீங்களா? எனக்கு கோபமே வராது பாஸ்டர், நான் கோபமே படமாட்டேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் கையை உயர்த்தி காமிங்க. அந்த அற்புதமான மனிதரை நான் கண்டு என் கண் குளிர்ச்சி ஆகட்டும். எனக்கு கோபமே வராது, எது எடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டே தான் நான் இருப்பேன். அன்பானவர்களே, கோபம் வரணும். கோபம் வந்தால் தான் அவன் மனுஷன். ஆனால் அந்த கோபத்துக்குன்னு எல்லை, வரையறை, ஒழுங்கு, கிரமம், ரூல்ஸு, புரோட்டோகால், என்ன பிரின்சிபாலிட்டிஸ், எல்லா பார்டரெல்லாம் வச்சுருக்கார். அதை ஒரு நாள் டீச் பண்ணுறேன். அது எத்தனை வாரம் போகுதுன்னு தெரில. அப்போ ஆண்டவர் இந்த கோபத்து, அன்புக்கு கோபமே கிடையாது அப்படின்னா, அப்போ அன்புக்கு கோபமே இல்லைங்கிறது அர்த்தமா? இல்லை. அன்பு நியாயத்துக்கு கோபப்படும். தான் யாரை நேசிக்கிறாங்களோ அவங்க தவறு செய்கிற போது அதை சுட்டி காட்டி அவங்கள தட்டி திருத்தி ஒழுங்குபடுத்துறது உண்மையான அன்பு. அல்லேலூயா.
எப்படியோ போட்டு விடு விடு, அவனை கண்டுக்கா, சொன்னால் சத்தம் விடுவாங்க, சொன்னால் நம்மளை எழுத்துட்டு நிற்பாங்க, நம்ம எதுக்கு போகிறான்னு ஒடு எந்திரிக்கிட்டா அப்படின்னு நம்ம விட்றோம். பார்த்தீங்களா? அது உண்மையான அன்பு அல்ல. அன்பு சின்னமடையாது. அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி ஆதியாகமம் 14வது அதிகாரம் 12வது வசனம், 12வது வசனத்திலேருந்து 16வது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்களேன். ஆதியாகமம் சாப்டர் 14 14 12 12 ஆன்வர்ட்ஸ். போதும், நல்ல கவனிங்க. சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாப்டர் இதை குறித்து வச்சுக்கோங்க. இந்த லோத்து ஆபிரகாமுக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு டார்ச்சராக தான் இருக்கான். நீங்கள் படித்து பாருங்களேன். லோத்துவனுடைய மந்தை மேய்ப்பவர்களுக்கும் ஆபிரகாமனுடைய மந்தை மேய்ப்பவர்களுக்கும் வாக்குவாதம். they had a quarrel with them. அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. வேலைக்காரன் சண்டை போட்டதுக்கு அண்ணன் தம்பி நம்ம என்ன பண்ணுறது? நம்ம 2 பேரும் என்ன செய்யணும்? 2 வேலைக்காரனையும் பிடிச்சி 2 வெளுத்து சரி பண்ணி முதல்ல அவங்கள அந்த இடத்துல இருக்க வைக்கப்படாது. கிளம்புடா, வேலையை பாருங்கடா, நாங்கள் வேற ஆளை பார்த்துக்குறோம் சொல்லிடணும்ல. அதை செய்யலை. வேலைக்காரர்களுக்காக இவங்க 2 பேரும் மன வருத்தி பண்ணுறாங்க. இதில் ஆபிரகாம் ஜெனியூனாக நடக்கிறார். அதை ஆண்டவர் பதிவே பண்ணுறார். ஜெனியூனாக நடக்கிறார். மந்தை மேய்ப்பவர்களுக்கு இவங்களுக்கு வாக்குவாதம் உண்டான உடனே ஆபிரகாமே ஒரு முதிர்ந்த அனுபவம் உடையவரே சொல்கிறாரு, எப்பா இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான்னு நல்லா இருக்க, சாட்சி கெட்டு போயிடும். நீ என்ன பண்ணு, நீ உனக்கு 4 திசை இருக்குது, எந்த திசையில் நீ போகணும்னு விரும்புறியோ ஓகே கோ ஹெட், நோ ப்ராப்ளம், போ. இப்படி ஒவ்வொரு முறையும் பிரச்சனை, ஏதாவது ஒரு போராட்டம், மன வருத்தம், வாக்குவாதங்கள் இப்படி உண்டாக்கிக்கிட்டே இருக்கும்போது கடைசியில் ஒரு முடிவை சொல்கிறாரு, இப்போ இப்படியே நம்ம ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்காது, ஒரு முடிவு வேணும்ல. ஆகவே நீ என்ன பண்ணு, 4 திசை இருக்குது, எங்கேனாலும் நீ போயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு தான் லோத்து வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா லோத்து செலக்ட் பண்ண இடத்த பார்த்தீங்களா? சோதம் கொமோரா பட்டணத்தை பார்த்த உடனே பச்சை பசேர்னு செழிப்பாய் இருந்தது. வேதம் சொல்லுகிறது, சோதம் கொமோரா பட்டணம் என்பது அழியும் முன்பதாக அது எப்படி இருந்ததா? ஏதேனை போல இருந்தது. ஏதேன் எப்படி இருந்தோம்? ஏதேன் இல்லை, எந்த குறைவுமே இல்லை, எல்லாம் நிறைவாக கத்தர் வச்சிருந்தார். ஃபுல்லாக எல்லாமே ஆண்டவர் ஃபுல் ப்ராஸ்பர், எல்லாம் அது அதில் உள்ளடக்கி அத்தனையும் ஒரு மனிதனுக்கு போதுமானது, தலைமுறைக்கு போதுமானது, அவ்வளவையும் கர்த்தர் உள்ளடக்கி வச்சிருந்தார். அப்போ சோதம் குமாரா பட்டணம் அப்படிதான் இருந்துச்சு. இப்போ செலக்ட் பண்ணி உள்ளே போயிட்டாரு. போன கொஞ்ச நாளில் ஒரு பிரச்சனை வருது. என்ன தெரியுமா? கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. லோத்துனுடைய குடும்பத்தையும் மிருக ஜீவன்களையும் அவனுடைய உடைமைகளையும் பொருட்களையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ போன உடனே இந்த செய்தி ஆபிரகாமுக்கு காதுக்கு வருது. இப்போ நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? எப்பா அன்னைக்கே முடிச்சு விட்டாச்சு, இனி நமக்கு அதுக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லையா, விட்டுறியா, அவன் என்னமோ பார்த்துட்டு போகிறான், விடு. இப்போ நல்லா கவனிங்க, நம்ம இது எதனால சொல்கிறோம்? முன்பு நடந்த ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கிட்டு அந்த கோபத்தினால நம்ம எப்படி சொல்லுவோம்? நம்ம சொல்லுவோம், போக மாட்டோம், நம்ம அதுக்கு செயல்பட மாட்டோம், சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த இடத்துல ஆபிரகாம் தேவனுடைய அன்புக்குள் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தபடினாலே அந்த ஆபிரகாம் சொல்றாரு, எப்பா வேலைக்காரங்களாம் கூப்பிடுங்க, எல்லாத்தையும் கூப்பிடுங்க. எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர் மொத்தம் அவங்க வேலைக்காரங்க? ஒரு 318 பேர். 318 பேர் எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, ஆர்மி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, அவனெல்லாம் சமைக்கிறவன்,
அவன்லாம் முடி மாட்டுக்கு ஆட்டுக்கு முடி வெட்டுறவன். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாணி அள்ளுற ஆள், குடும்பத்தில் பாத்திரம் விளக்குற ஆள், துணி துவைச்சி போடுற ஆள், பட்டி தொட்டிகளை பார்த்துக்கொள்கிற ஆள், எல்லாத்தையும் ஆர்மி ட்ரெஸ்ஸில் போட்டு யுத்தத்துக்கு போகிற மாதிரி ஒட்டகங்களை குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் எடுத்துக்கிட்டு போகிறான். போட்டு அடித்து தோம்சம் பண்ணி அந்த எதிரிகள்கிட்டருந்து லோத்துவனுடைய அத்தனை உடைமைகளையும் திருப்பி கொண்டு வந்து அவன் லோத்துவனுடைய கரத்தில் கொடுக்கிறான். அல்லேலூயா. அன்பானவர்களே, அன்பு என்பது என்ன தெரியுமா? கோபம் கொள்ளாத அன்பு. அப்படியே முன்னாடி ஒரு காரியத்தை மனதிலே வைத்து கொண்டு அதை பழி வாங்குற எண்ணத்தோடு கூட நம்ம செயல்படுறோம் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட அன்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா அது கிறிஸ்துவின் அன்பு அல்ல. ஆண்களை விட பெண்களுக்கு ஞாபக சக்தி அதிகம். ஆண்களை விட உண்மைதானே? நம்மளுக்கு சாவி எங்கே வச்சோம்னு தெரியாது, பரிசு எங்கே வச்சோம்னு தெரியாது. இன்னும் சில குரூப்பெல்லாம் இருக்குது, வண்டியை போட்டுட்டு பஸ் ஏறி வந்துடும். வண்டியில் இல்லை நீங்கள் போனீங்க, பஸ்ஸில் வர்ற நீ அப்படின்னு கேட்டோன்னே தான் அதுக்கு ஞாபகத்தில் வரும். ஆகா, வண்டியை பஸ் ஸ்டாண்டில் போட்டிருக்கேன். அப்புறம் திருப்பி மறுபடியும் ஒரு பஸ் ஏறி போய் வண்டியை கிளப்பிட்டு வர்ற ஆள் நமக்கு மறந்த ஆள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் எல்லாம் எது இருக்குது எது இல்லை அப்படின்லாம் வளைச்சி அடித்து வயிற்ற நிரப்புனா சரி, அள்ளி குமிச்சிடணும், அவ்வளோதான். அப்போ ஆனால் பெண்களுக்கு ஞாபக சக்தி ஜாஸ்தி. அதாவது இந்த எப்படி சொன்னால், இந்த எப்படி சொல்கிறது, முக்கியமாக கணவனார்களுக்கு மனைவியினுடைய டேட் ஆஃப் பர்த்து தெரியாது. டேட் ஆஃப் பர்த்து தெரியாது. சில பேருக்கு வருஷம் தெரியும், தேதி மாற்றிடுவாங்க, இல்லைன்னா மாதத்தை மாற்றி விட்ருவாங்க. சில பேர் வருஷத்தையும் மாற்றுறது இருக்குது. பிள்ளைகளுடைய மனைவிக்கே தெரியாது, அப்புறம் பிள்ளைகளுக்கு எப்படி டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் தெரியும். இதில் இன்னும் கொடுமை என்னன்னா, எனக்கு நடந்த ஒரு சம்பவம். எனக்கு என் வயசு தெரியாமல் மாற்றி சொல்லிவிட்டேன். சார் என்ன சார் சொல்கிறீங்க, ஆதாரில் ஒன்று இருக்குது நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னு. சரி கணக்கு பண்ணிக்கமா, ஏதோ தப்பாக போயிடுச்சு அப்படின்ட்டு அந்த அம்மாட்ட சமாளித்து அதுக்கப்புறம் எழுத சொன்னேன். அருமையானவர்களே, எதுக்கு இது விஷயம் சொல்கிறேன்னா, பெண்கள் இந்த ஞாபகத்தில் உள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள், ரொம்ப இருக்கிற தைரியசாலிகள் கூட. அவங்க நம்மள்கிட்ட பயமுறுத்துகிற மாதிரி அல்லது பயப்படுற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் உண்மையாகவே ஆமாம் பலசாலிகள், நல்ல ஆண்டவர் அவர்களுக்கு அதுக்குரிய ஆரோக்கியத்தை. நமக்கெல்லாம் பிரசவ வலிகள்லாம் வாய்ப்பே இல்லை. பிரசவ வலி ஒரு தடவை வந்துச்சுன்னா அதுதான் கடைசி. பிரசவ வலி வர்றப்பே நமக்கு ஒரு பெட்டி ரெடி பண்ணிட வேண்டியதான் ஆம்பளைகளுக்கு, அதோட கடைசி. சில மீன்கள் எல்லாம் அப்படித்தான். அது வந்து முட்டையிடும்போது முட்டையிட்ட பிறகு அது என்ன செஞ்சிடும், செத்து போயிடும். தேனீக்கள் அப்படித்தான். தேனீக்கள் என்ன செய்யும், அது முட்டை இட்ட பிறகு அது இது இணை சேர்ந்த பிறகு அந்த தேனீ செத்து போயிடும். அப்படியெல்லாம் இருக்குது, அப்படியெல்லாம் இருக்கியா இருக்கு. அன்பானவர்களே, எதுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பெண்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க. ஞாபகத்தில் வச்சு, உங்கள் அப்பா பொண்ணு பார்க்க வந்தப்ப எனக்கு அதே மறந்து போச்சு. எந்த ஊரில் வந்து பார்த்தோம், யார் வீட்டில் வந்து பார்த்தோம், எதுவுமே தெரியாது. அதுவே ஞாபகத்தில் நமக்கு இருக்காது. ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, ஆமாம் அப்படி சொன்னார்ல, இப்போ வந்தாங்கன்னா நான் எப்படி அவங்கள மதிக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு என்ன தெரியுமா, நேற்று நடந்ததை நேத்தோட மறந்துருங்க. அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிச்சு போச்சு. அவங்கவுங்க விதைக்கிறத அவங்கவுங்க. ஆண்டவர் எல்லாத்துக்கும் சரியான விஷயத்தை வச்சுருக்கார், அழகாக வச்சுருக்கார். நீங்கள் ஒருத்தனை முள்ளில் குத்துனீங்கன்னா உங்களுக்கு முள் ரெடியாக இருக்கு. நீங்கள் வந்து குண்டூசியில் குத்துனீங்கன்னா உங்களுக்கு குண்டூசி ரெடியாக இருக்கும். நீங்கள் மண்வெட்டியில் தான் கொத்துவேன் அப்படின்னீங்கன்னா கொத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் த சேம் டைம் கொஞ்சம் நாள் ஆகும். பட் கொஞ்சம் நாள் கழித்து அதே மண்வெட்டி உங்களுக்கு ரெடியாக இருக்கும். நான் அடிக்கடி அதை நான் சொல்லியிருக்கிறேன். நியாயாதிபதிகளில் வீட்டில் போய் தேடி பாருங்கள், நியாயாதிபதிகள் இருக்குது.
ஒருத்தன் ராஜாவை பிடிச்சி கட்டவரில் வெட்டி விட்டான். 10 ராஜாக்களை பிடிச்சி கட்டவரில் வெட்டி விட்டான். எப்படி? பெருவிரல், கையில் இருக்கிற பெருவிரலையும் காலில் இருக்கிற பெருவிரலையும். ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சார்? கொஞ்ச நாள் தான். அவனை பிடிச்சி 10 பேருக்கு வெட்டி விட்டது போலவே இவனுக்கும் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர்த்துக்கும் விரலை வெட்டி விட்டாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல பாடம். அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் மனைவியை அப்படி தடவி கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை தடவி கொடுப்பார். நீங்கள் ஓங்கி லப்புன்னு அரைஞ்சிங்கன்னா அதே லப்பு திருப்பி வரும், அதே டப்பு திருப்பி வரும், திருப்பி வரும். அது யார் தெரியுமா வருவார்? ஆண்டவர் வருவார். அவர் ரூபத்தில் வருவார். அவர் ஒரு ரூபம் வச்சிருக்கார். அவர் பயங்கரமான ரூபத்தை, அவர் நிறைய ரூபங்களை உடையவர். அவர் ஆட்டுக்குட்டி வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினச்சிடாதீங்க. அவர் பயங்கரமானவர். அவர் மேகங்களை வாகனமாக கொண்டவர். அருமையானவர்களே, கனஈனப்படுத்தக்கூடாதுல்ல. நியாயமான காரியங்களுக்கு திட்டலாம், சண்டை போடலாம், நம்ம கண்டிக்கலாம், உணர்த்தலாம், கோபப்படலாம். ஆனால் அந்த அன்பு அந்த கோபம் கொள்ளாது. அப்படின்னா அது என்ன சொன்ன, எல்லையை தாண்டாது, எல்லையை தாண்டாது. உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னே, இன்னொரு விஷயத்தை புரிகிற மாதிரி சொல்கிறேன். அப்போ ஆபிரகாம் கோபப்பட்டிருந்தாருன்னா லோத்து தரித்திர நிலைமைக்கு போய் அவன் ஒன்றுமே இல்லாமல் போயிருப்பான். ஆனால் மீட்டு எடுத்து கொடுக்குறாரு பாருங்க. வா, என்னதான் இருந்தாலும் நீ என் குடும்பம்டா, விட்டு கொடுக்காம போறாரு பாருங்க. இந்த இடத்துல இளைய குமாரனுடைய சம்பவத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுகிறேன். லூக்கா 15வது அதிகாரத்தில் இருக்கு, 20வது வசனத்திலிருந்து. அந்த இளைய குமாரன் அவன் ஆஸ்தியெல்லாம் விட்டு எடுத்துக்கொண்டு போய் தகப்பன்ட்டு பிடுங்கிட்டு போய் அவன் உல்லாசமாக இருந்துட்டு, ஆடம்பரமாக இருந்துட்டு, அவன் சுகபோகமாக இருந்துட்டு, சந்தோஷமாக இருந்துட்டு, செலவு பண்ணிட்டு, இப்போ பன்னிக்கு வைக்கிற தவிட கூட திங்கிறதுக்கு வழி இல்லாமல் அதை ஒருத்தன் கொடுக்க மாட்டான்ட்டான். அதுக்கு டிமாண்டை பாருங்க. பன்றிக்கு வைக்க வேண்டிய தவிடு கூட அவனுக்கு கிடைக்காமல், இந்த வாய்க்கு அரிசி கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படிங்கிறது போல ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இப்போ அவன் முடிவு பண்ணுறான், அப்பா கிட்ட நம்ம திரும்பி போயிடுவோம், அவர் என்னை மகனை ஏற்றுக்க வேணாம், ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கிட்டோம், வேலைக்காரனாக ஏற்றுக்கிட்டோம், நான் போகிறேன், ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டேன். அவன் ரியலைஸ் பண்ணிட்டான், ஆமாம், ஐ ஹவ் டன் அ மிஸ்டேக், ஐ ஹவ் டன் அ ராங் திங், நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சே ஆகணும், நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேலைக்காரனா. ஆனால் அப்பாவிட்ட போன உடனே அப்பா ரொம்ப தூரத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தவர் வேகமாக ஓடி அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவனுக்கு மூஞ்செல்லாம் தொடச்சி விட்டு அவனெல்லாம் பராமரித்து எல்லாம் பண்ணி அவனுக்கு மோதிரத்தை போட்டு விட்டு, இப்போ என்ன தெரியுமா நடந்துச்சு? அந்த அந்த 27, 28 வாசிங்களேன். யார் கோவப்படுறா தெரியுமா? அதுல அண்ணன் பயங்கர கோபம். அப்பா அன்புள்ளவராய் அவன் தப்பு பண்ணிட்டான், காணாமற் போனான், இப்ப திரும்பி வர்றான், அவனை கட்டி அணைக்கிறார், முத்தமிடுறார், அவனை அழுக்கு எல்லாம் மாத்துறார், அவனை சுத்தம் பண்றார். நல்ல அவருக்கு தெரியும் இனிமேல் அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பங்கும் இல்லை, இல்லை, ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே மூத்தவனுக்குரியது. ஏன்னா அவன் அடங்கி இருக்கிறான். ஆனா இப்ப இவன் பண்ண தப்பு என்ன தெரியுமா? அந்த இடத்துல கோபப்படுகிறான். அவன் சொன்ன வார்த்தை தொடர்ந்து வாசிங்க. உள்ளே போக மனதில்லாமல் வருந்தி அழைத்தான். தொடர்ந்து வாசிங்க. இதோ இத்தனை வருஷ காலமாய் உமக்கு ஊழியம் செய்கிறேன், கொடுக்கவில்லை. என்ன கருமையான தெய்வ பிள்ளைகளை, இப்ப இந்த கண்ணுக்குட்டி அடிச்சது அவனுக்கு பிரச்சனை. கோபப்படுறான், ரொம்ப டென்ஷன் ஆகுறான். ஏங்க, அப்பாவுடையதை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு அவருக்கு முழு உரிமை உண்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில்
இவனுடைய எண்ணம்லாம் என்ன தெரியுமா? இவன் போயிட்டு இப்படியெல்லாம் வேசியில் படுத்தலாம் போயிட்டு இப்படி வீணாக்கி பணத்தெல்லாம் நஷ்டமடைச்சிட்டு வந்திருக்கிறான், இவனை உள்ளே விட்டுட்டு இருக்கிறாரே. அன்பானவர்களே, கிறிஸ்துவின் அன்பு இந்த இடத்துல தான் உலக அன்போடு கூட இணையாமல் வேறுபடுகிறது. ஏன்னா உலகத்தான் கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டான். ஆனால் கிறிஸ்து அப்படி அல்ல, அவர் அரவணைக்கிற தேவன். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அன்பு சினமடையாது. அப்பா கோவப்படல, ஆனால் சகோதரன் பயங்கர கோவப்படுறான். அப்படின்னா என்னன்னா, உண்மையான சகோதர அன்பு அவனுக்குள்ள இல்லை. இந்த சொத்துக்காகத்தானே, இந்த ஆஸ்திக்காகத்தானே, இந்த இதுக்காகத்தானே. இப்போ இந்த கண்ணுக்குட்டியை, சரி உனக்கு கண்ணுக்குட்டி கொடுத்தது போல் ஒரு பெரிய மாடு அடிச்சிட்டா ஓகேவா உனக்கு? அன்பானவர்களே, அவன் உள்ளே போக மனதில்லாமல். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நிறைய நேரங்களில் நம்ம இந்த கோபம் அன்பை மறைத்து விடுகிறது. கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், குடும்பத்துக்குள்ள நேற்று நடந்த விஷயத்தை, அந்த கோபப்பட்ட காரியங்களை நேத்தோடு மறந்து விடுங்கள். இன்னைக்கு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நான் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டிய நாள், என்னுடைய அன்பை பரிமாற வேண்டிய நாள். நேற்றைய தினத்தில் ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டு, நான் நேற்று மாலையிலிருந்து என்னுடைய மனதே கொஞ்சம் சரியில்லை, ரொம்ப வேதனையோடு இருந்தேன். என்ன அப்படின்னா, நாங்கள்லாம் ஒரே சபையில் இருந்தவங்க. எனக்கு பின்பாக அந்த பையன், அந்த தம்பி ஊழியத்துக்கு வந்தான். எங்களை பார்த்து ஊழியத்துக்கு வந்தான். எங்களை பார்த்து, நாங்களாம் ஆக்டிவாக இருக்கிறத பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி அவன் ஆண்டவரால் தொடப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். அந்த குடும்பத்திலேருந்து அவன் ஊழியத்துக்கு வந்து, அப்புறம் அவனை பைபிள் காலேஜ் அந்த பாஸ் படிக்க வச்சு ஊழியத்துக்கு கொண்டு. நேற்றைய தினத்தில் அவன் இறந்து போன செய்தியை நான் கேள்விப்பட்டேன். 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் கேட்டு மனம் உடைஞ்சி, என்ன ஆண்டவரே, இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியல, இன்னும் அவங்களுடைய தொடர்பே எனக்கு இல்லை, யாருடைய தொடர்பும். ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் நான் அதை தெரிந்து கொண்டேன். ஃபோட்டோவில் அவன் ஃபோட்டோ இருக்குது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கொஞ்ச நாள் தான், என்னைக்கு தூக்குவார்னு யாரையும் தெரியாது. இருக்கிற நாளில் நல்ல சந்தோஷமாக, மன ரம்மியமாக விட்டு கொடுத்து போராடாதீங்க, எதிர்த்து நிற்காதீங்க. அன்பு அதெல்லாம் செய்யவே செய்யாது. வெளியில் போயிட்டு வர்ற கணவனார், வெளியில் பலவிதமான டென்ஷன் இருக்கும். இதை புரிந்து கொள்ளணும். முதல்ல உளவியலாக நீங்கள் புரிந்து கொள்ளணும் பெண்கள்லாம். ஏன்னா வெளியில் போயிட்டு வருகிற ஆம்பளைக்கு பலவிதமான டென்ஷன் இருக்கும். பலவிதமான ஆட்களை சந்திக்கிறாங்க. நல்லதும் பேசியிருப்பான், கெட்டதும் பேசியிருப்பான். நல்ல ஆளை சந்திச்சிருப்பாங்க, கெட்டவனை சந்திச்சிருப்பாங்க, குடிகாரனை சந்திச்சிருப்பாங்க, மோசமான காரியங்களை சொன்னவனை சந்திச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஸ்பிரிட்டோடு தான் உள்ளே வருவாங்க. அப்போ வரும்போது அவங்கள உபசரித்து, அவங்கள பராமரித்து, அவங்கள கரிசனையாக நடத்தி ஒரு மணி நேரம் அல்லது ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய அன்பை, முழு அன்பு அவங்களுக்கு மட்டுமே கிடைக்கிற மாதிரி நீங்கள் நடந்து கொள்வீர்களே, ஆனால் உங்கள் குடும்பம் ஒரு அருமையான ஒரு ஃபேமிலியாக, கர்த்தர் யோசுவா குடும்பத்தை போல, காலேபு குடும்பத்தை போல, மோசேயின் குடும்பத்தை போல கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் தலைக்க செய்வார். அல்லேலூயா. அருமையானவர்கள், இது புரியாமல் தான் வந்த உடனே அது இல்லை, இது இல்லை, அது பிரச்சனை, இது பிரச்சனை, யார் புள்ள அப்படி பண்ணுது பார், நீ என்ன பண்ணுற இவ்வளோ நேரம், அந்த ஆள் வர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணி அந்த குறைய சொல்லணுமா வந்த உடனே? அன்பானவர்களே, நீங்கள் நல்ல நிலைமையில் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அதே மாதிரி புருஷனும் மனைவியினுடைய சூழ்நிலையை, இது அந்த அன்பை நான் தனியாக பேசுவேன். அந்த அன்பை தனியாக உங்களுக்கு அதை போதிப்பேன். விடுற மாதிரி இல்லை, நீங்கள் விரும்பலைனாலும் அதை சொல்லுவேன் நான். எனக்கு அருமையானவர்களே, அப்போ புருஷனும் மனைவியினுடைய சூழலை புரிஞ்சுக்கணும். அவங்க மென்டலி, அவங்க ஃபிசிக்கலி ஸ்ட்ரென்தனாக இருந்தாலும், அவர்கள் சைக்காலஜிக்கலி, உளவியல் ரீதியாக அவர்கள் நிறைய நேரங்களில் அப்படி சடனாக பலவீனமாயிருவாங்க, ஸ்ட்ரென்த்தை இழந்துருவாங்க. ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு நொடிப்பு ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும். அதே போல் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், உங்களை அன்பாய் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். உங்களுடைய மனைவியினுடைய வீட்டை சார்ந்தவர்களையோ, உங்களுடைய கணவன் வீட்டை சார்ந்தவர்களையோ
ஒருவேளை தவறே அவர்கள் பண்ணியிருந்தாலும் உங்கள் மனைவிக்கு முன்பாக, உங்கள் கணவனுக்கு முன்பாக இழிவாய் பேசாதீர்கள். ஏன் தெரியுமா? ஒரு நாள் அதே நிலைக்கு நீங்கள் வருவீர்கள். மறுபடியும் நான் பதிவு பண்ணுறேன். உங்களுடைய கணவன் வீட்டாரையோ அல்லது மனைவி வீட்டாரையோ அவர்கள் முன்பாக, ஒருவேளை அவங்க தவறே பண்ணியிருந்தாலும் உங்கள் மனசுக்கு அது பாதிக்கப்பட்டிருந்தாலும் மனதோடு வைத்து கொள்ளுங்கள். உங்கள் இருட்டறையில் அதை பூட்டி வச்சுக்கோங்க. ஒன்றும் தப்பு இல்லை. அது உங்களை வேற ஒன்றும் செய்யாது. ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் உங்களை நடத்தாது. அருமையானவர்களே, ஆனால் நீங்கள் இகழ்ந்து பேசிட்டீங்கன்னா, இழிவாக நடத்திட்டீங்கன்னா, ஒரு நாள் எழுதி வைத்து கொள்ளுங்கள், இதே சுச்சுவேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் இகழப்படுவீர்கள். அப்போ நீங்கள் ரொம்ப வேதனைப்படுவீங்க. உங்களை கண்ணுக்கு முன்னாடியே உங்கள் காது கேட்குற மாதிரி அவன் அவமானப்படுத்துவாங்க, அல்லது அந்த புள்ள அவமானப்படுத்தும். நீங்கள் வேறு வழியே இல்லாமல் அந்த ஒரு வேளை சோத்துக்காக நிற்க வேண்டிய நிலைமை வந்துடும். நான் நிறைய பேரை பார்க்குறேங்க, அதனால சொல்கிறேன். நிறைய பேர் அதை பார்க்குறேன். நிறைய பேர் அந்த அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்காக தான் பாஸ்டர் இவ்வளவே நான் தாங்குறேன் அப்படி. நல்ல திடகாத்திரமாய் இருந்தவர்கள், கம்பீரமாய் நடந்தவர்கள், இன்னைக்கு கூனி குறுகி போய். அருமையானவர்களே, அந்த அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப நிதானமாக இன்னைக்கு சொல்கிறேன், உங்களுக்கு பேசுகிறேன். அடித்து விடலை, பேசணும்னு பேசலை. ஆகவே இகழ்ந்து பேசி விடாதீங்க, அவசரப்பட்டுறாதீங்க. ஏன்னா கொட்டிட்டீங்க, அது அப்படியே அது முளைக்க ஆரம்பிச்சிடும், துளிர் விட ஆரம்பிச்சிடும். அது வளர்ந்து ஒரு நாள் பெருசாக நிற்கும். நீங்கள் என்னென்னலாம் பண்ணினீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். மன்னிப்பெல்லாம் உண்டு, அதெல்லாம் அப்புறம் சப்ஜெக்டே வேற. ஆனால் நீ போட்டது முளைச்சதை நீ அறுவடை பண்ணணுமே, அதை நீ பண்ணி ஆகணுமே. என்ன பண்ண போகிற? அன்பானவர்களே, ஆகவே தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 2 காரியங்கள் முடிச்சிருக்கிறோம். மீதி 3வது காரியங்களை நாளை கூட அடுத்த வாரத்தில் நம்ம தியானிப்போம். 2 விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம். ஒன்று, தற்பொழிவை நாடாது. 2வது காரியம், சின்னமடையா, கோபம் கூட. கோபப்படுங்க, அன்பாக கோபப்படுங்க. அடிக்கிற அளவுக்கு, காயப்படுத்துகிற அளவுக்கு ஒருத்தரை காயப்படுத்தாதீங்க. காயப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது. அது உங்களுக்கு சொந்தமானது. அந்த சரீரம், அந்த சரீரத்தின் மேலே யாருக்குமே உரிமை கிடையாது, உரிமை கிடையாது. அருமையானவர்கள், அதுக்காக பிள்ளைகளை கண்டிக்கக்கூடாதுன்னு சொல்ல, கண்டிக்கணும். என் பிள்ளைகளை நான் வெளுக்கிறேன், சத்தம் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன், சத்தம் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். சொல்லணும், கண்டிக்கணும், உணர்த்தணும். அதுக்கு தெரியணும் இது தப்பு, ஆமாம் இப்படி தப்பு பண்ணிட்டோம் எப்படின்னு அந்த பிள்ளைக்கு தெரியணும். என் புள்ள அப்படித்தான் பண்ணுவான்னு நீ பாராட்டி பேசிட்ட, உன் புள்ள ஒரு நாள் உனக்கே முள்ளா வந்து நிற்கும். அப்புறம் மீன் முள்ளை எப்படி குத்தி கிழிச்சு வெளியில் நிற்கிதோ அப்படி நீயும் அப்புறம் மனைவியும் கதறுவீங்க. அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, அதுக்கு ரெக்கவரியே கிடையாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இந்த வேலைக்காரனை போல நீ அந்த சகோதரன் அவன் கோபப்பட்டு உள்ளே போக மனதில்லாமல் அவன் என்ன சொல்லியிருக்கணும்? தம்பி வாடா வாடா, பரவாயில்லடா, நீ எல்லாத்தையும் போன, இப்போ நீ திருந்திட்டு இல்லை, அது எனக்கு போதும், இந்தா என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் எடுத்துக்க. அப்படி கொடுத்துருந்தான்னா கர்த்தன் அவனை செழிக்க செய்திருப்பார். தகப்பனுடைய உள்ளம் அவனுக்கு இல்லாமல் போனது காரணம், தகப்பனுக்கு இருந்த அன்பு உண்மையான அன்பு, சகோதரனுக்குள்ளே இருந்த அன்பு உண்மையான அன்பு இல்லை. அருமையானவர்களே, எதையுமே நம்ம கொண்டு போக போகிறதில்லை, எதையுமே கொண்டு போக போகிறதில்லை. ஆகவே இன்னைக்கு இது என்னுடையதுன்னு நம்ம சொன்னோம்னா நாளைக்கே நம்ம ஃபோட்டோவை போட்டு தொங்க விட்ருவாங்க. ஃபோட்டோ கூட நம்மளுக்கு சொந்தம் இல்லை, புரியுதுங்களா? அதுவும் எவ்வளோ நாள், ஒரு வருஷம் வச்சுருப்பாங்களா? அப்புறம் நம்ம பிள்ளை பேத்தியெல்லாம் வந்துடும், பேத்தியெல்லாம் வந்துட்டு இந்த ஆள் போட்டாவே எதுக்கு ரொம்ப நாள் வச்சுட்டு இருக்கிற, தூக்கி விட்டுருவாங்க. அப்புறம் ஒரு 3 தலைமுறைக்கு 2 தலைமுறையே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அருமையானவர்களே, அந்த வாழ்க்கையை கொடுத்துரு, நல்ல பிள்ளைகளோட, மனைவியோட, புருஷனோட
சந்தோஷமா என்ன இருக்குதோ அதை வச்சு அதிருப்தி அடைஞ்சு இந்த அன்பு எனக்குள்ளே வரணும், என் குடும்பத்துக்குள்ளே வரணும். குடும்ப ஜெபத்தில் இதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இதை சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கோபம் இல்லாத அன்பு எனக்குள்ளே வரணும்ப்பா. கோபப்பட்டுட்டேன், தப்பு பண்ணிட்டேன், எனக்குரியதை நான் காயப்படுத்திட்டேன், மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் மன்னிக்கிற தேவன். ஒருத்தரை காயப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அதை சரியே பண்ண முடியாத நிலைமையில் நம்ம போயிடக்கூடாது. இந்த உறவு அற்புதமான உறவு, அற்புதமான வாழ்க்கை. எனக்கு அருமையானவர்களே, எப்போ தெரியுமா உண்மை விளங்கும்? ஒரு உளவியல் ஆய்வாளர் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒருவேளை நம்ம உயிரோடு இருந்தோம்னா 60 வயதுக்கு பிறகு தான் உங்களுடைய உண்மையான துணையினுடைய அன்பை நீங்கள் உணரும் தருணம் அப்படிங்கிறார். 60 வயதுல தான் உண்மையான துணைன்னா எது? ஏன் தெரியுமா? உன்னால் நடக்க முடியாது, நீ சுயமாக எதையுமே செய்து கொள்ள முடியாது. அப்போ உனக்கு பக்க பலமாக உன் பக்கத்தில் நின்று உன் கையை பிடிச்சி தோளில் வச்சு தூக்கி வாயா போலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க அன்பானவர்களே. அப்போ தான் எதற்காக கர்த்தர் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களை இணைத்தார் என்பது உணர்கிற தருணம். அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும். ஆகவே இந்த காரியத்தில் கோபப்படாதீங்க. தன்னலமற்ற அன்பு, என் மனைவிக்கு, என் புருஷனுக்கு, என் பிள்ளைக்கு, என் சபையாருக்கு, என் பாஸ்டருக்கு அப்படின்னு நினைங்க. அந்த ஆளுக்கு அவங்களுக்கு எதுக்கு நான் செய்யணும் அப்படின்லாம் அந்த நினைப்பு வேணாம். இந்த அன்பு கிறிஸ்துவின் அன்பு, அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் வரும்போது நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப ஆனந்தமாய் மாற்றுவான். நான் சொல்கிற இந்த காரியங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் ஜெயிச்சிருவீங்க. தாவீதை போல ஜெயிச்சிருவீங்க. தாவீது தோல்வியே இல்லை, ஜெயிச்சிட்டே வந்தான். ராகாப்புக்கு தோல்வி இல்லை. இஸ்ரவேலின் நடுவிலே ஒரு வேசிக்கு பிளாட்ஃபார்ம் கொடுத்து நீ இங்கே தாண்டா இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் ஒரு இடத்த கொடுத்தாரு. பார்த்தீங்களா? எதுக்கு தெரியுமா? உலகமே சொன்னிச்சு அவன் நன்னடத்தை சரியில்லைன்னு, ஆனால் கர்த்தர் சொன்னால் அவள் நன்னடத்தை உள்ளவள் என்று. அல்லேலூயா. உன் கேரக்டரை டிசைட் பண்ணுறது கர்த்தர், மனுஷன் இல்லை. மனுஷனுக்காக வேஷப்படாதீங்க. இந்த காரியத்தை எனக்குள்ள கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. மீதி உள்ள காரியங்களை நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். கைகளை உயர்த்தி எழுந்து நிற்போமா? Let us all stand to our feet this morning. ஆமென். ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கா. God has spoken the wonderful word of God about love. ஆண்டவருடைய அன்பை குறித்து இன்றைக்கு நம்ம கற்றிருக்கிறோம். இது வெறுமையான வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த அன்பு எனக்குள்ள இல்லைன்னா, இந்த மாறுதல் எனக்குள்ள வரலன்னா ஒண்ணுமே சரியா இருக்காதியா, ஒண்ணுமே சரியா இருக்காதம்மா. நம்ம எத்தனை காரியத்தை செஞ்சாலும் இந்த அன்பு தான் அடிப்படை. இந்த அடிப்படையை சரி பண்ணுங்க, அஸ்திமாரத்தை சரி பண்ணுங்க, பிளாட்ஃபார்மை சரி பண்ணுங்க. நீங்க இதை சரி பண்ணுங்க, உங்களுக்கு வெற்றியை கர்த்தர் கொடுத்துட்டே இருப்பார். உங்களுக்கு தோல்வியே இல்லை, நீங்க ஜெயமாக மாறுவீங்க. எதுலெல்லாம் நீங்க தோல்வி நினைச்சீங்களோ அதெல்லாம் ஜெயத்தை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார், உயர்வை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு மேன்மையை வச்சிருக்காருங்க. இந்த புலியூர்ல உங்களுக்கு ஒரு மேன்மையை வச்சிருக்கிறாருங்க. இந்த கரூர் பட்டணத்துல ஒரு மேன்மையை வச்சிருக்கிறாருங்க. உங்க மேன்மையை யாருக்கும் கர்த்தர் கொடுக்க போறதில்லை, உங்களுக்கு தான். ஆனா அதை பெற்றுக்கொள்ள தயாராகுங்க. இந்த அன்பு கட்டளைக்குள்ள நீங்க வாங்க, அன்பின் கட்டுப்பாட்டுக்குள்ள வாங்க. கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவாராக. தேவன் காட்டிய அன்பு
கரங்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இந்த அன்பின் குணாதிசயங்கள் இந்த பிரசங்கம் முடியும் பொழுது தேவனுடைய குணாதிசயமான அன்பு நம்மிலே பூரணமாய் விளங்கும்படி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. தியாகமான அன்பு. ஒரு பழைய பாடல் ஒன்று சொல்லப்பட்டது அன்பை பத்தி. திவ்ய மதுரம் அன்பு, தெய்வீகமான அன்பு அப்படின்னு. அந்த அன்பு நமக்கு வேணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. தேவனின் அன்பு நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நாம் இன்னும் எத்தனை ஆத்துமாக்களை இங்க கொண்டு வந்து நம்ம சேர்த்திருக்க முடியும். பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பு நம்மை முதலாவது மாற்றும் பொழுதுதான் நாம் உலகத்திலே உள்ள பிள்ளைகளை தேவ அன்புக்குள்ளாக நாம் நடத்தி கொண்டு வர முடியும். நம்முடைய குடும்பம் சாட்சியாக இல்லை என்று சொன்னால் நாம் இந்த உலகத்துக்கு சாட்சிகளாய், ஆண்டவருக்கு சாட்சிகளாய் நம்மால வாழ முடியாது. தற்பொழிவை நாடாது, அன்பு சினமடையாது. இந்த இரண்டு காரியங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா இந்த இரண்டு குணாதிசயமும் எனக்கு வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டும், என்னுடைய குடும்பத்துக்கு வேண்டும், என்னுடைய தாய் தகப்பனுக்கு வேண்டும், என்னுடைய மனைவிக்கு வேண்டும், என்னுடைய கணவருக்கு வேண்டும், ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைக்கு வேண்டும், எங்களுடைய விசுவாச பிள்ளைகளுக்கு வேண்டும், எங்களுடைய போதகர் குடும்பத்துக்கு வேண்டும் என்று சொல்லி ஒரு சுயநலமில்லாத ஒரு அன்பை தேவனிடத்துல கேளுங்க. எல்லாரும் அறிக்கை இடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, வாய்களை திறந்து உண்மையாய் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஓ ஆண்டவரே, அப்பா அது சினமடையாத ஒரு அன்பாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தைக்காய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென் ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த அன்பின் குணாதிசயங்களுடைய 3வது பகுதியிலே எங்களோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்ததற்காக, ஒரு மன ஆவியை கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை பாடி துதித்து மகிமைப்படுத்தி ஆண்டவரே உமக்கு காணிக்கைகளை செலுத்தி என் தேவனுடைய சன்னிதானத்திலே உம்முடைய சமூகத்திலிருந்து அந்த வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தற்பொழிவை நாடாமல் ஆண்டவரே சினமடையாத ஒரு அன்பை எங்கள் இருதயத்திற்குள்ளாக நீர் பிறப்பிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த அன்பை எங்களுக்கு தாங்க, எங்கள் திருச்சபைக்கு தாங்க ராஜா. உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே எங்களை சீர்படுத்தும், எங்களை ஆண்டவரே ஸ்திரப்படுத்தும். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகார நன்மைகளையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட அவருடைய வருகை விருந்தும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென் ஆமென்.